கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு 8/8/2026 சனிக்கிழமை காலை சரியாக 10 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல்னால நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆவியானவர் எனக்கு ஒரு யோசனை தந்தார். ரேஷனில் ஒரு 5 கிலோ கோதுமை வாங்கியிருந்தேன். 5 கிலோ கோதுமை நமக்கு அலாட், சரிங்களா? ஃபஸ்ட்லேயே வாங்கினா தான் அந்த 5 கிலோ கோதுமை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதனால் 5 கிலோ கோதுமை கிடச்சி, இந்த கோதுமையை திரிக்கிறதுக்கு ஆவியானவர் எனக்கு ஒரு ஆலோசனை தந்தார், சரிங்களா? ஆகவே அதை திரிக்க கொண்டு போகிறதுக்கு முன்னால் அதை கொஞ்சம் சுத்தப்படுத்தணும். படைக்க வைக்கிறதுலாம் நமக்கு தெரியாது, ஆனால் தட்டி அதில் இருக்க தூசி கல் அதெல்லாம் பிறக்கிறதுக்கு தெரியும், சரிங்களா? ஆனால் கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக தான் அதெல்லாம் செய்யணும். ஆனால் இந்த மாதம் கோதுமையில் அவ்வளோ தூசி இல்லை, அவ்வளோ தூசி கல் மண்ணெலாம் இல்லை, சரிங்களா? அவ்வளோதான், கோதுமை பரவாயில்லாமல் இருக்குது, சரிங்களா? சுத்தப்படுத்திட்டேன். அன்பானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டேன், சரிங்களா? இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் அம்மா செய்வாங்க, சரிங்களா? சமையல் பண்ணும்போது அரிசி களைவாங்க, சரிங்களா? அப்புறம் களைகிறதுக்கு முன்னால் தட்டி கல்லெல்லாம் பறக்குவாங்க, சரிங்களா? அரிசிக்குள்ளே இருக்க கல் இதெல்லாம் பிறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எப்போ சமையல் பண்ணாலும் எங்கள் அம்மா அப்படி கல் பிறக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசி களைஞ்சி அப்படி தான் போட்டு பொங்குவாங்க. சில நேரங்களில் அரிசி கல் பிறக்கி கொடுத்துருக்கேன், சரிங்களா? சமையல் பண்ணாலும் சரி, தோசைக்கு மாவாட்டினாலும் சரி, இட்லிக்கு மாவு அரைச்சாலும் சரி, அப்படி எந்த வேலை செஞ்சாலும் அரிசியில் அதெல்லாம் கல்லெல்லாம் பிறக்கிட்டு தான் பொறுமையான அதுக்கு பொறுமை வேணும். எங்கள் அம்மா செஞ்சுருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆகவே சில நேரம் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆகவே இந்த கோதுமையில் கல் பிறக்கிட்டு தான் அதை திரிக்க கொண்டு போவேன். ஆகவே கல் பிறக்கிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, காலையிலே பல்லு விளக்கி பைபிளில் ஒரு அதிகாரம் வாசித்தா தான் காப்பி தருவாங்க, சரிங்களா? அதுக்கு முன்னால் காப்பி கிடைக்காது. காலையில் ஜெபம் பண்ணுறமோ இல்லையோ, அவங்க முன்னாடி உட்காந்து பைபிளில் ஒரு அதிகாரம் வாசித்து பல்லு விளக்கி வாசித்துட்டு அதுக்கப்புறம் தான் காப்பி தருவாங்க, இல்லைன்னா காப்பி கிடைக்காது. அதே மாதிரி காப்பி குடித்து முடித்த உடனே டம்ளரை கழுவி வைக்கணும். டம்ளரை கழுவி வச்சா தான் அடுத்த தடவை காப்பி கிடைக்கும், இல்லைன்னா காப்பி கிடைக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எங்கள் அம்மா அதில். அப்புறம் சாப்பிட்டு முடித்து தட்டை அப்படிலாம் போட்டு போக முடியாது, தட்டை கழுவி வைக்கணும். தட்டை கழுவி வச்சா தான் அடுத்த தடவை சாப்பாடு கிடைக்கும். அன்பானவர்களே, எங்கள் அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்டது இன்றைக்கும் வர நான் அதை கடைப்பிடிக்கிறேன், சரிங்களா? சாப்பிட்டா உடனே சாப்பாடு தட்டை கழுவி வச்சுருவேன், காப்பி குடித்தா உடனே கழுவி வச்சுருவேன், சரிங்களா? அந்த சிங்கில் எந்த பாத்திரமும் நான் போட மாட்டேன். அன்பானவர்களே, அதெல்லாம் எங்கள் அம்மாட்ட இருந்து கற்றுக்கொண்டது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இப்போ இதை நான் சுத்தப்படுத்திட்டேன் கோதுமையை. இப்போ கங்கனாங்குளம் பக்கத்தில் இருக்க பூதத்தான் குடியிருப்பு போகணும். அங்கே தான் ஒரு மாவு மில் இருக்குது. பாம்பேயில் திரிச்ச மாதிரி நல்லா திரிச்சு கொடுப்பாங்க. இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் வரும், சரிங்களா? 2 வே 24, 25, 26 கிலோமீட்டர்கிட்ட வரும். அங்கே தான் போய் திரிச்சிட்டு வருவேன். ஒரு கிலோவுக்கு 15 ரூபா, 5 கிலோ கோதுமை திரிக்க கிளம்பியிருக்கேன். அன்பானவர்களே, சரிங்களா? ஆமாம், அப்போ அந்த கோதுமை கூழ் காய்ச்சி குடிச்சிக்கலாம், முடிஞ்ச தோசை போட்டு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் கோதுமை கொஞ்சம் சுத்தமாகவே இருக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அன்பானவர்களே, பூதத்தான் குடியிருப்பு வந்துட்டேன். இதான் அந்த மாவு மில்லு. இது சேரன் மகாதேவி போகிற பாதை. மாணவர்களே, களக்காடு. மாணவர்களே, இதுதான் ஃபேவரட் மாவு மில்லு. பூதத்தான் குடியிருப்பில் இருக்குது. நம்ம
நம்ம கோதுமையை திரிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா நைஸாக திரிச்சு கொடுப்பாங்க. பாம்பேயில் இருக்கிற சக்கி ஆட்டா மாதிரி. மெயின் ரோட்டில் தான் இருக்குது. களக்காடு சேர்மாதேவி மெயின் ரோடு தான். அன்பானவர்களே, கோதுமை மாவு திரிச்சிட்டு வந்தாச்சு. சரிங்களா? 5 கிலோ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சரிங்களா? அப்படி நல்லா நைஸாக திரிச்சிருப்பாங்க. மாவு நம்ம சலிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? நல்லா சூப்பராக திரிச்சு கொடுப்பாங்க அன்பானவர்களே. இப்போ நல்லா அது சூடாக இருக்குது. இதை எப்படியும் கொஞ்சம் திறந்து வைக்கணும், ஆறுங்கிற. அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது.